காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே. கண்ணீர் ஏன் மனமே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையிலும் இந்த வசனங்களை வாசித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எழுப்பினாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4, 17, 18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. இந்த வசனங்களிலே 2 முக்கியமான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எதை நோக்கி இருக்கிறோம்? காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிறோமா அல்லது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியோடு இந்த வேத தியானத்தை நாம் ஆரம்பிப்போமானால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் பவுல் அங்கே சொல்லுகிறார், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று. ஆகவே நாம் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு காணப்படுகிற சில காரியம் நமக்கு தேவை. ஆனால் நம்முடைய நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் காணப்படுகிறவைகளை நம்பி அல்ல, காணப்படுகிறவர்களுக்காக அல்ல, காணப்படாதவைகளுக்காக, இதுவரைக்கும் நாம் பார்க்காதவைகளுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அதை குறித்து நோக்கமாக நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:9. அடுத்த வசனம் கூட வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அதை தெரிந்து எலிசாவும் எலியாவை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்.
எவ்வளவோ முயற்சி செய்தும் எலியாவை விட்டு செல்ல முடியவில்லை. சொல்லப்போனால் கழட்டி விட முடியல. இவர் என்ன செய்கிறாரு? கூடவே வருவேங்கிறார். எங்கே போனாலும் நான் வருவேன் அப்படிங்கிறாரு. அமெரிக்கா போனாலும் வருவேன், லண்டன் போனாலும் வருவேன், கனடா போனாலும் வருவேன், துபாய் போனாலும் வருவேங்கிற மாதிரி எங்கே போனாலும் நான் கூடவே வருவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு போகிறார். அல்லேலூயா. அதனால கடைசியாக அவர் பார்க்குறார், இவருடைய உறுதியை பார்த்து ஏதோ ஒன்று இவர் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார் போல. அதனால தான் நம்ம செத்து போயிடுவோம்னு சொன்னால் கூட என்ன செய்கிறாரு? கூடவே வர்றார். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறோம்னு தெரிஞ்சு கூட வரானே, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இவனிடத்தில் இருக்கிறது என்று அவர் அவரிடத்தில் கேட்கிறார். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். அல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை எலியா நினைத்திருக்கலாம், இப்படி நம்ம போறனால நம்ம பொருளெல்லாம் ஒருவேளை கேட்பானோ, சொத்தெல்லாம் எனக்கு தான் வேணும்னு கேட்பானோ, இல்லை எனக்கு அடுத்த தீர்க்கதரிசி நீதான், தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அடுத்தது தலைவன் நீதான், அப்படி ஏதாவது சொல்லுவானோ? போஸ்டிங் எதிர்பார்க்குறானா? அதிகாரத்தை எதிர்பார்க்குறானா? பணத்தை எதிர்பார்க்குறானா? கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி எதுவுமே அவர் கேட்கல. அல்லேலூயா. என்னை அடுத்த தலைவனாக சொல்லிட்டு போ அப்படின்னு அவர் கேட்கல. அல்லது உமக்கு இருக்கிற வீடு சொத்து எல்லாம் இனி எதற்காக எனக்கு தந்துவிடு என்று அவர் கேட்கவில்லை. அவர் கேட்டார், உம்மிடத்தில் இருக்கிற ஆவின் வரம் ரெட்டிப்பாய் வேணும். அல்லேலூயா. அப்போ ஒரு எலியா சொல்றாரு, அரிதானவைகளை கேட்டாய். சாதாரணமானதை கேட்கலப்பா, காண்கிறதை கேட்கல, காணப்படாதவைகளை கேட்கிறாய். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். நம்முடைய வாஞ்சையெல்லாம் எதை குறித்ததா இருக்கிறது? சப்போஸ் இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் உங்ககிட்ட இந்த எலியா கேட்டது மாதிரி உங்கள்கிட்ட கேட்டாருன்னு வைங்களேன், என்னப்பா இவ்வளோ நாளாக ஆராதிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்க போடுறேன், உனக்கு என்ன வேணும் அம்மா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் வீடு இருக்கு ஆண்டவரே, எனக்கு வீடு இல்லை. கண்டிப்பாக அப்படி தான் கேட்போம். அல்லேலூயா. அது இருக்கு ஆண்டவரே, இது இருக்கு ஆண்டவரே, எனக்கு அது இல்லை இது இல்லை. நமக்கு இப்போ என்ன இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம கண்டிப்பாக கேட்போம். ஆனால் எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்பீங்கன்னு தெரில. நமக்கு உலக பிரகாரமாக அது இல்லை இது இல்லை நிறைய காரியம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஜீரோலேயே தான் இருக்கிறோம். அது நமக்கு தெரியல, அதை பற்றி கவலை இல்லை. அதனால இன்னைக்கு இயேசு நம்மகிட்ட கேட்டாலும் நம்ம எதை தான் கேட்க போகிறோம்? இயேசு எங்களை கேட்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது, வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பாவிகளை தான் ரொம்ப நேசிக்கிறார். அதுக்காக ரொம்ப பாவம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. காணாமற் போன ஆடுகளை தேடி வருகிற தெய்வம். அல்லேலூயா. அதனால் வருவாரா, நம்மக்கிட்டலாம் கேட்பாரா அப்படின்னு நினைக்காதுங்க. கண்டிப்பாக வருவார். அவர் வந்தால் என்ன கேட்கணும்னு இப்பவுமே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. வீடு, ஆஸ்தி, சாப்பாடு, பணம், ஒரு 2 கோடி ரூபா தாங்க ஆண்டவரே அப்படி இப்படிலாம் கேட்கணும்னு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் கேட்காம இருந்தால் தான் தருவாராம், கேட்டால் அது தரமாட்டார். ஆகவே எலிசாவை போல நமக்குள்ளே நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அந்த எலியாவை அவன் பின்தொடர்ந்ததுக்கு நோக்கம் என்ன? எலியாவுடைய சொத்துக்காகவோ அவனுடைய அதிகாரத்திற்காகவோ அவனுடைய அந்த பொசிஷனுக்காகவோ எலியாவை பின்தொடரவில்லை. அந்த ஆவியின் வரம் எனக்கு வேண்டும் என்று சொன்னான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எலியா அடுத்த தலைவன் எலிசா தான் சொல்லலை, ஆனால் எலிசா அடுத்த தலைவனாய் மாறினான். எப்படி? இவன் கேட்டது தலைமையோ பொருளையோ பொன்னையோ சொத்தையோ சுகத்தோ இல்லை, வரத்தை கேட்டான். வரம் வந்த உடனே தானா அந்த பதவி அவனுக்கு என்ன செய்திருச்சு? வந்துருச்சு. எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அல்லேலூயா.
அதுதான் சிம்பிளா இயேசு சொல்றார். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகளாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இதுக்காக எலிசா எலெக்ஷன் வச்சாரா? எலெக்ஷன் தான் வச்சாரா? இல்லை. அல்லேலூயா. எதுவுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதில் நடந்துச்சுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து அதான் சொல்லியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு அதை என்னதான் சொன்னாலும் அதை மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆகவே காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நாம் நோக்கி இருப்போம். அல்லேலூயா. அதே போல எலிசாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அவர் கதை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆ ம் 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 போதும். அல்லேலூயா. இது யாரு? எலியாவுடைய அசிஸ்டன்ட் எலிசா. இப்போ எலிசாவுடைய அசிஸ்டன்ட் யாரு? கேயாசி. இவருக்கு ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. நாகமான் குஷ்டரோகம் சரியாயிடுச்சு. அவன் போகும்போது காணிக்கையை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறான். நிறைய காணிக்கையாக பொருளை கொண்டு வந்திருக்கிறான். வெள்ளி, மாட்டு வஸ்திரம், பணம் என்று கொண்டு வந்திருக்கிறான். எலிசா சொல்லிட்டான், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த கேயாசி என்ன பண்ணியிருக்கணும்? பரவாயில்ல, அப்போ இதுதான் கரெக்டு போல் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் என் எஜமான் எதையுமே வாங்கலை, நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? போய் வாங்கியே தீருவேன். அல்லேலூயா. ஏதாகிலும் நான் வாங்குவேன் சொல்லி யார் மேலே ஆணையிட்டாரு? கர்த்தருடைய ஜீவன் மேலே ஆணையிட்டான். அவ்வளோ வைராக்கியமா. கேயாசியுடைய எண்ணமெல்லாம் எங்கே இருந்துச்சு? அந்த நாகமானுடைய அந்த பொக்கிஷத்தில், அந்த பணப்பையில், அந்த பொருள் மேலே தான் கேயாசியுடைய எண்ணமெல்லாம் இருந்துச்சு. அல்லேலூயா. அங்கே ஒரு வார்த்தை அவர் சொல்வார். எலிசா 26ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 போதும். அல்லேலூயா. அந்த காலத்தில் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளை வாங்குகிறதற்கும் இது காலமா? இதுவா காலம் அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ எலிசாவுடைய சிந்தனை வேறு மாதிரி இருந்துச்சு, கேயாசுடைய சிந்தனையும் நோக்கமும் வேறு மாதிரி இருந்துச்சு. எலிசா காணப்படுகிறவைகள், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மேலே அவனுடைய கண்ணோட்டம் இல்லை. ஆனால் கேயாசி உலக பிரகாரமான காரியங்களில் வாஞ்சியுள்ளவனாக இருந்தான். அதனால எலிசாவுக்கு எலியாவின் இரட்டிப்பான வரம் கிடச்சிச்சு. கேயாசிக்கு என்ன கிடச்சிச்சு? லட்டு மிச்சருமா? நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேயாசிக்கு என்ன கிடச்சிச்சு? நாகமானுடைய குஷ்டரோகம். அல்லேலூயா. நாகமானுடைய குஷ்டரோகம் வந்துச்சு, அவ்வளோதான். அந்த டைமே அவர் கதை முடிஞ்சு போச்சு. குஷ்டரோகியாகி விலகி போக வேண்டியது. ஏன்னா குஷ்டரோகியாக இருந்தால் இஸ்ரேல் நாட்டில் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி தன்னுடைய பதவியை அவன் நடிச்சுதான் இழந்தான். பதவிக்காக, பணத்துக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக ஓடினால் ஒரு நாள் அதை நாம் இழந்து விடுவோம். ஆனால் காணப்படாதவைகளுக்காக ஓடினால் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும், அது நிலைத்திருக்கும், அதுவே நித்தியமானது. அல்லேலூயா. அங்கே அப்படித்தானே வாசித்தோம். காணப்படுகிறவர்கள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆகவே அனித்தியமானவைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டாம், அதற்காக ஓட வேண்டாம், அதற்காக பிரயாசப்பட வேண்டாம். நித்தியமானவைகளுக்காக பிரயாசப்படுவோம், நித்தியமானவைகளுக்காக ஓடுவோம், நித்தியமானவைகளை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஆராதனை
நாம் பார்த்தது போல ஆபிரகாம் லோத்தை குறித்து நம்ம பைபிளை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். இங்கே லோத்து எப்படி அதை செலக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆபிரகாமுக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அதனால பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் அவனுக்கு சான்ஸ் கொடுக்குறான். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ என்ன விட்டு என்ன செய்யலாம், பிரிஞ்சு போகலாம். இடதுபுறமோ நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல் வாய்ப்பை லோத்துக்கு கொடுக்குறான். ஆகவே லோத்து என்ன செய்றாரு, கண்களை ஏறிட்டு பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். அல்லேலூயா. அவனுடைய கண்ணில் பார்க்குற அந்த பார்வையில் எந்த இடம் ரொம்ப செழிப்பாக இருக்குதோ அந்த இடத்தை நோக்கி லோத்து புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. அது எப்படி இருந்துச்சா, ஆண்டவர் அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்துச்சான். ரெண்டுமே ரொம்ப செழிப்பான இடம். அவ்வளோ ஒரு செழிப்பான இடத்தை இந்த லோத்து தெரிந்தெடுத்து அங்கே அவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். அல்லேலூயா. ஏன் ஆபிரகாம் முதல்ல செலக்ட் பண்ணலை? ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட பார்வை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் காண்பிக்கிறது அது எதுவாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அல்லேலூயா. இது ரொம்ப சூப்பராக ஒன்று செலக்ட் பண்ணார். என்னாச்சு அப்புறம்? என்னாச்சு கதை? உங்கள் கதையை கேட்கல, லோத்து கதையை கேட்டேன். அப்படி துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வேண்டியதாகிடுச்சு. பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, ஜீவன் தப்ப ஓடிப்போ, ஏதேன் தோட்டமாவது எகிப்து தேசமாவது ஓடியே போயிரு அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. இல்லை கொஞ்சம் உட்காந்துக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோதான், எரிஞ்சு சாம்பலாயிரும். அதனால் நினச்சிதான் ஓடியே போனான். லோத்தின் மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. நம்ம வீட்டுக்காரர் எவ்வளவு செலக்ட் பண்ணி வந்த இடம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு திரும்பி பார்த்தா அவ்வளோதான், அங்கேயும் போகலை இங்கேயும் போகலை. ரெண்டுக்கு நடுவில் உப்பு துணா நின்று விட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் ஆசாபாசங்களை, உலகத்தின் சிற்றின்பங்களை, உலக பொருட்களை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோமா? அதெல்லாம் அழிந்து போகும். காணப்படாதவைகளை நோக்கி இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் எதை பார்த்துட்டு இருந்தாரு? செல்போன் பார்த்துட்டு இருந்தாரா? அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. எபிரேயர் 11:13. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் இந்த கூடாரத்தில் பிரயாணம் பண்ணுவது எதற்காக? அவர் பரம தேசத்தை நாடி போனார். அல்லேலூயா. விட்டு வந்த தேசத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் திரும்பி போயிருக்கலாம். ஆனா இல்லை, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே ஆபிரகாம் நாடினான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. சுய தேசத்தை நாடி போகிறோம். நம்முடைய தேசம் இங்கே இல்லை, நமக்கு நிரந்தரமான இடம் இங்கே இல்லை என்று சொல்லி ஆபிரகாம் அறிந்திருந்ததுனால தான் கூடாரவாசியாய் வாழ்ந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் கூடாரவாசிகள். அவர்கள் என்ன சொன்னார்களாம்? பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல, நமக்கு நிலையான நகரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் என்று எபிரேயரில் பவுல் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்துடைய பார்வை எப்படி இருந்தது? அவ்வளோதான், நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சாரு. செட்டில் ஆக முடியல, ஓட வேண்டியதாயிருச்சு. ஆனால் ஆபிரகாம் எங்கேயும் செட்டில் ஆகலை. ஆபிரகாமுக்கு நிலையான நகரத்தை ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார் என்று அவன் நம்பினான். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் காணப்படுகிறவைகளை நம்பி அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. லூக்கா 10:38. ஆமென், அல்லேலூயா. மார்த்தாள், மரியாள் என்கிற அந்த 2 சகோதரிகளை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அந்த இல்லத்திற்கு ஆண்டவர் வந்து அங்கே பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசு என்ன பேசுகிறான்னு சொல்லி கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். மார்த்தாளோ அவ பாட்டுக்கு அங்கே வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். பயங்கரமான வேலை நடக்குது. ஒரு கட்டத்தில் அவளுக்கு கோபம் வருது. ஏன்னா எப்போதும் இந்த மரியாள் மார்த்தாளோடு சேர்ந்து வீட்டு வேலைகளை செய்வது வழக்கம். ஆனால் இப்போ போய் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனம் கேட்டுட்டு இருக்கிறாளே, நான் மட்டும் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவளுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. அவள் வந்து நேராக என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்டே சொல்கிறான், ஆண்டவரே, என் சகோதரி என்ன செய்கிறான்? என்னையே தனியாக வேலை செய்ய விட்டுட்டு அவன் வந்து அங்கே ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறா. உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கு இப்போ அதான் கவலை. இல்லையா? ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மார்த்தாளுடைய எண்ணமெல்லாம் உலக காரியங்களை குறித்து இருந்தது. உலக கவலை தான் அவளுக்குள்ள இருந்துச்சு. இயேசுவை வரவேற்றாள், இயேசுவை நேசித்தாள். ஆனால் அவளுடைய சிந்தையெல்லாம் உலக பிரகாரமாகவே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணுவார். வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது? அதனால் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் இருக்க வேலையை செய்வோம்னு நினச்சான். ஆனால் மரியாள், வேலையை வேணால் நாளைக்கு பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார், அதுதான் நமக்கு முக்கியம் சொல்லி அங்கே வந்து அமர்ந்திருந்தாள். அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல கவலைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம்.
உலக பிரகாரமாக பலவிதமான காரியங்களுக்காக கவலைப்பட்டு நம்முடைய சிந்தனையெல்லாம் கவலையிலே நிரப்பி விடுகிறோம். அப்புறம் எப்படி ஜபிக்க முடியும்? நம்ம எப்படி பைபிள் வாசிச்சா அது நமக்கு புரியும்? எப்படி நம்ம தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்? ஏனென்றால் நம்முடைய எண்ணமெல்லாம் எங்கே தான் இருக்கும்? இங்கே நிறைய மார்த்தாள்கள் இருக்கீங்க. அல்லேலூயா, இங்கே தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் உள்ளம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நிறைய காரியத்தை குறித்து யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆராதனைக்கு வந்து உட்காருறது இல்லை, பிரயோஜனமே இல்லை. இங்கே வந்தாலும் வீட்டு நினைப்பு தான், இங்கே வந்தாலும் பல கவலை தான். அப்படின்னா என்ன பிரயோஜனம்? நம்ம அங்கே வந்து உட்காந்து நம்ம சரீரம் தான் அங்கே உட்காந்துருக்கு தவிர நம்முடைய ஆவி எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதே போல தான் அந்த மார்த்தாளும் மரியாளும், 2 பேரும் ஒரே வீட்டில் உள்ளவங்க, அக்கா தங்கச்சி. ஆனால் அவங்களுடைய சிந்தனைகள் வேற மாதிரி இருந்துச்சு. மார்த்தாள் வந்து உலக காரியத்தையே நினைத்து கொண்டிருந்தாள். மரியாள் அப்படிப்பட்ட சிந்தனை இல்லாதவளாக இருந்தபடினால அவள் தேவ சமூகத்திலே அமர்ந்து வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாள். இந்த நாளிலே நாம் எதை நோக்கி இருக்கிறோம்? நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய விண்ணப்பம் எல்லாம் எதை குறித்து தான் இருக்கிறது? அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். அல்லேலூயா. அவன் ராஜாவாய் இருப்பதை விட, அரண்மனையில் வாழ்வதை விட, அந்த சொகுசு வாழ்க்கையை விட அவன் எதை எதிர்பார்த்தான்? உம்முடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரத்திலே தங்குவதை பார்க்கலாம் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இவர்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் உலக பிரகாரமான எண்ணங்களாக இராமல் ஆண்டவருக்கேற்ற எண்ணங்களாக இருந்தது. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருந்தார்கள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே, அதுவும் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உலகம் கடைசியை நோக்கி ஓட ஓட மக்களுடைய ஆசையும் உலகத்து மேல தான் இருக்கு. அல்லேலூயா. உலகத்து மேல தான் இருக்கு தவிர பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோட வாழணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்குள்ளே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் காணப்படாதவைகளை நோக்கி இருப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆமென். காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று சொன்னது போல காணப்படாதவைகளை நோக்கி எலிசாவை போல, ஆபிரகாமை போல, மரியாளை போல, தாவீதை போல நம்முடைய சிந்தனைகளை இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து விடுதலையாக்கி நித்தியமான காரியங்களை நோக்கி திசை திருப்புவோம். இந்த உலகத்திலே நாம் மூழ்கிவிட்டால் நாம் நிச்சயமாக ஆண்டவரை நாம் சந்திக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை சொன்னது போல தேவன் நமக்காக கட்டி இருக்கிற ஒரு நகரம் உண்டு. ஆமென். நாம் நினைப்பதை விட, நாம் பார்ப்பதை விட, நாம் கேள்விப்பட்டதை விட நம்முடைய சிந்தனைகளுக்கு எட்டாத ஒரு மகிமையான இடத்தை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. உலகத்தின் பின்னால் போனால் கேயாசியை போல நாம் தோல்வி அடைவோம், லோத்தை போல தோல்வி அடைவோம், இந்த மார்த்தாளை போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பாப்பா. என் சிந்தனைகளா நீங்க ஆளுகை செய்யுங்க. உமக்கேற்ற சிந்தனையா என் சிந்தனைகளை மாற்றுங்கப்பா. இந்த உலகத்தை அல்ல ஆண்டவரே,
நான் நித்தியமானவைகளை தேட கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆமென், 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 ஆமென். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன். கவலை இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, வருத்தமும் பசியும் அங்கு இல்லை. கவலை இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, வருத்தமும் பசியும் அங்கு இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் என்னை மேய்த்து ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை நடத்திடுவார். ஆட்டுக்குட்டியானவர் என்னை மேய்த்து ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை நடத்திடுவார். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு. ஆமென். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து மரணமில்லை, அங்கு துக்கமில்லை, அலறுதல் சத்தமோ அங்கு இல்லை. மரணமில்லை, அங்கு துக்கமில்லை, அலறுதல் சத்தமோ அங்கு இல்லை. கர்த்தர் இயேசு எந்தன் கண்ணீர் துடைத்து ஜீவ விருட்ச கனி தந்து நடத்திடுவார். கர்த்தர் இயேசு எந்தன் கண்ணீர் துடைத்து ஜீவ விருட்ச கனி தந்து நடத்திடுவார். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு. ஆமென். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து பாவமில்லை, அங்கு சாபமில்லை, சூரியன் சந்திரன் அங்கு இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, சூரிய சந்திரன் அங்கு இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சத்திலே ஆடி பாடி என்றும் மகிழ்ந்திருப்பேன். ஆட்டுக்குட்டியானவர் ஆடி பாடி என்றும் மகிழ்ந்திருப்பேன். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு. ஆமென். ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அந்த ஸ்தலத்திலே சீக்கிரமாய் குடியேறப் போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த உலகத்தின் மீது உள்ள நாட்டங்கள் எல்லாம் குறைத்துவிட்டு நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம் எல்லாம் அந்த நித்தியமான வீட்டிற்காக, அந்த நித்தியமான இடத்தை நோக்கி இருக்க வேண்டும். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்க நம்முடைய சிந்தனைகளை நேராக்குவோம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார்.